ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிகே குக்கிங் ஷோ. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நெத்திலி கருவாடை வச்சு ஒரு கருவாடு குழம்பு எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே நெத்திலி கருவாடு வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தக்காளி பழம் தேவை. அடுத்ததாக 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நான் 25 சின்ன வெங்காயத்தை அப்படியே உரலில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடித்து நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் கருவாடை சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடலெண்ணெய் நமக்கு நல்லா சூடாகணும். அடுத்ததாக நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகும் உளுத்தம்பருப்பும் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பை அப்படியே எண்ணெயில் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுறலாம். கடுகு நமக்கு நல்லா வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடுகு வெடித்தாதான் கடுகு கசக்காமல் இருக்கும். அடுத்ததாக நான் 5 பச்சை மிளகாவை 2ஆக கீறி அப்படியே இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக நான் சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கதையும் உள்ளே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்க போகிறேன். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நமக்கு நல்லா வதங்கணும். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட ஜிகே குக்கிங் ஷோ சேனலில் டெய்லி ஒரு நியூ ரெசிபிஸ் போடுறோம். அதை பார்க்குறதுக்கு ஜிகே குக்கிங் ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நமக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வந்துட்டு அடுத்ததாக நான் ஒரு கரண்டி போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூளில் மல்லி வரமிளகா அதெல்லாம் போட்டு அரைச்சிருப்போம்ல, அதுதான் உள்ளே சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கருவாடை நம்ம நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு அரை செம்பு தண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்ணி இதுக்கப்புறமா நமக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நமக்கு கருவாடு கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும், அதனால் உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு புளி தண்ணி சேர்த்து. இப்போ இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டுக்க போகிறோம். இந்த கருவாட்டு குழம்பு நமக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கருவாடும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு எல்லா பச்சை வாசனையும் போய் நல்லா கருவாடு ஸ்மெல்லு கமகமன் வர ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான், நம்ம கருவாடு குழம்பு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை சாதத்து கூட சாப்பிட போகிறேன். நம்மளோட நெத்திலி கருவாடு குழம்ப ஆவி பறக்க அப்படியே நம்ம சாப்பாடில் விட்டு அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். ஜிகே